ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு சம் ட்ரேட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் நான் லைவ் சார்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லைவ் சார்ட் ஓப்பன் பண்ணி சம் லெவல்ஸ் ஓப்பன் பண்ணி அதை ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, சம் சார்ட் இன்னும் ஓப்பன் பண்ணி அதுலேயும் லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நம்ம எப்போதுமே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. பட் அது வரைக்கும் நம்ம மார்க்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்து தான் நம்ம அடுத்தது நம்ம போவோம். ஓகே, பார்க்கலாம். வேறு ஏதாவது சார்ட், ஏதாவது லைவ் சார்ட்டில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இது டீப் அப் ட்ரெண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் இது. ஓகே, நீங்கள் கேப் லாஸ்ட் கேப் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஓகே, பார்க்கலாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் மட்டும் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, சார்ட்டு எப்போவுமே நம்ம உள்ள வந்தோம்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன சார்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதிலிருந்து தான் நம்ம சார்ட் எடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம வந்தவுடனே ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நமக்கு லாஸ் தான் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ் பார்த்துருக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் எமோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நடக்கும். அதாவது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு சில வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை இருக்கும்போது சீக்கிரம் ஒரு ட்ரேட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைம் இல்லாமல் இதில் ட்ரேட் பண்ண வர்றது. வேறு என்னன்னா ஏதோ ஒரு அவசரம், பட் நம்ம இதை ட்ரேடை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம இங்கே வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸை கொண்டு வந்துவிடும். டைம் இருந்தால் மட்டும் சார்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். இல்லை அப்படின்னா நமக்கு லாஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பார்க்கலாம். இதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். ஓகே, வேறு சார்ட் பார்க்கலாம். இந்த சார்ட்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு இதோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதோட ஃபஸ்ட்டு புல் பேக் இருந்துச்சுன்னா இதுதான். ஓகே, இதை நான் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புல் பேக் லெவல் மார்க் பண்ணியாச்சு. அடுத்த புல் பேக் இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்த புல் பேக் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிற புல் பேக் எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே, இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, பார்க்கலாம். ஓகே, ஓகே, இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ ரன் ஆகிட்டு இருக்க கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே, வேறு ஏதாவது சார்ட் இருக்காங்க தான். USD ஒரு 80% இருக்குது, பார்க்கலாம். இது என்ன ட்ரெண்ட் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு ரேஞ்சிங்காக ஃபார்மேட்டுக்கு வேண்டாம். சார்ட்டை வேறு சார்ட் போகலாம். ட்ரெண்டிங்காக உள்ள மார்க்கெட்டு சூஸ் பண்ணோம்னா நம்மளோட அனலைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்க மார்க்கெட்டு தான். ஓகே, இருந்தாலும் கேண்டில் சொன்னால் அந்தளவுக்கு சரியில்லை, வேறு பார்க்கலாம். JPY 92% இருக்குது. ஓகே, டீப் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே, ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்போ ரன் ஆகிற கேண்டில் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓடிட்டுருக்க கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இங்கே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினச்சோம், கிடைக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதை போய் போஸ்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு சரியாக வரல அப்படின்னா நம்ம விட்டுட்டு அடுத்த சார்ட் போயிடலாம். ஓகே, ஓகே, இது அப் ட்ரெண்டு தான். அப் ட்ரெண்டு இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஃபஸ்ட் புல் பேக் இங்கே இருக்குது, அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கோம். பார்க்கலாம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான் பார்க்கலாம். ஓகே, ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு கால் ஆப்ஷன் போகிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு புல் பேக்கை இங்கே பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டு
லாஸ்ட்டு புல் பேக்குமே இங்கே செகண்ட் புல் பேக்குமே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருந்து மார்க்கெட்டு இங்கே ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த லெவல், அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணி மார்க்கெட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். ரிவர்ஸ் பண்ணும்போது இங்கேயும் நமக்கு கேப் வச்சு இங்கே அந்த கேப்பை ஃபில் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு தான் நான் இங்கே வந்து கால் ஆப்ஷன் கொடுத்தேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹையை தொடரலன்னும் மார்க்கெட் மேலே வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இங்கே ப்ளேஸ் பண்ணது. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னும் 10 செகண்ட் இருக்குது. ஓகே ஓகே, நான் மறுபடியும் அந்த இடத்துல நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க்கிங்கள் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இந்த இடத்துல பையர் வர வேண்டிய பையர் வரல அப்படிங்கிறதுக்காக ஒரு கேண்டில் சம்டைம் எதுவுமே 100% கிடையாது ட்ரேடிங்கில். நமக்கு வந்து எதுவுமே 100% இல்லை. நம்ம மேக்ஸிமம் நம்ம 80 to 90% நம்ம வந்து வின்னிங் ரேஷியோ இருக்க முடியும். 100% யாருமே வின்னிங் ரேஷியோ கொடுக்க முடியாது. எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து 1-2 கேண்டில்ஸ் எரர் கேண்டில் வருது அப்படின்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி இங்கே வந்து பையர் தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அவன் செல்லராக வந்திருக்கான் அப்படின்னா அடுத்த கேண்டில் அவன் பையராக வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்ட்டு தான் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 செகண்ட். ஓகே, ப்ராஃபிட். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது ரிஸ்க்கு தான். இங்கே ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க்காக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பாருங்கள், அப் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு தான். ட்ரெண்டுமே வந்து அப் ட்ரெண்ட். ஓகே, டவுன் வந்துட்டு இருந்து அப்பு போய் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. டவுன் ட்ரெண்டு தானா இல்லை அப் ட்ரெண்டில் இருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே பார்க்குறீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, இப்போ இங்கே டவுன் ட்ரெண்டுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நம்ம இங்கே வந்து அதுக்காக ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு புல் பேக் இதுங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செட்டப் போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 ட்ரேட்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு ட்ரேட் தான் எடுத்துருக்கோம். அதில் வந்து மார்க்கிங் போயிருக்கும். அவ்வளோதான். பார்க்கலாம். இன்னும் 1-2 ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம செக்ஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இங்கே டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பிரேக் ஆகல. ட்ரெண்டு தான் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரீம் கேப் இங்கே இருக்குது. இந்த கேப் ஏதாவது லாஸ்ட் கேப்பு, இந்த லாஸ்ட் கேப்பை ஹிட் பண்ணி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அப் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள் மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். ஓகே ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். அடுத்து வந்து நான் அடுத்த கேண்டில் வந்து பை போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லெவல்லே க்ளோஸ் ஆகிறான். இந்த லெவலே க்ளோஸ் ஆனால் மேக்ஸிமம் அவன் வந்து கீழே ரிவர்ஸ் ஆக மாட்டான், மேலே போவான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நம்ம இங்கே வந்து செல்லர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். அதனால் இங்கே செல்லர் வருவான்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஒரு சில சமயம் ஒரே ஒரு செல்லரை கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் மேலே போவான். இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். ERGPT எப்படி இருக்குது சார்ட்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது ரன் ஆகிட்டு இருக்கிறதா டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் புல் பேக்கு, இது செகண்ட் புல் பேக்கு. இங்கேருந்து ஏதாவது மார்க்கெட் ஏதாவது ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இது ஃபஸ்ட் புல் பேக்.
ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஓகே. இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பைக்கு கிடைக்குது. சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட். அடுத்த கேண்டில் பை போலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த ஒரு ஹைய பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். எப்படி முடியுதுன்னு. இங்க பாருங்க. இந்த லெவல்ல க்ளோஸ் ஆனாலும் அவன் பையர் தான் இங்க வந்திருக்கான். தெரியுதுங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கான் தெரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்றது டவுன் ட்ரேட் போக முடியாது. அது செல்லரோட லெவல்னு சொல்லிட்டு நம்ம வந்து டவுன் போக முடியாது அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். ஓகே, இது செல்லரா முடிஞ்சு அடுத்து நம்ம பையர் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே. பட் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இதுதான். ஒரு ஓகே, நான் ஒரே ஒரு ப்ளேஸ் பண்ணுறேன். ரீசன் நம்ம ஏற்கனவே சொன்னது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹையை வந்து இவன் பிரேக் பண்ணியிருக்கான். விக் வந்து பிரேக் ஆகிருக்கு. பட் இங்கே வந்து நான் வந்து கால் ஆப்ஷன் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இங்கே இருந்து இது ஃபஸ்ட்டு புல் பேக், அடுத்து ரெண்டாவது பேக், மூணாவது பேக். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேப்பை வந்து எடுத்துட்டு அதை ஃபில் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணி கரெக்டாக போய் இங்கே வந்து இந்த செல்லர் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் வந்துட்டு இருந்த இடத்துல போய் இந்த செல்லரு என்ன நடந்திருக்கு பாருங்க. இது இந்த பையர் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்திருக்கக்கூடிய செல்லர் இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷரோடு இங்கே ஸ்ட்ராங்காக இங்கே கீழே வர்றான் அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இது வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கேண்டில் உங்களுக்கு செல்லரோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஓகேங்களா. செல்லரோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் அடுத்த கேண்டில் இங்கே வந்து செல்லர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு தான் நம்ம செல்லர் கண்டிப்பாக வருவான்னு சொல்லி இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. பையர் தான் இங்கே வருவான். காரணம் இங்கே இருந்து நம்மளை அவன் வந்து ஏமாற்றி இங்கே அவனோட விஷயங்கள் எல்லாமே இங்கே நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளை வந்து ஏமாத்துற வேலை தான் இது. நம்மளை பயமுறுத்துறது. அதாவது இங்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக இங்கே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து செல்லரோட லெவல் ப்ரைஸ் லெவல் இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு நார்மலாக பண்ணுற ட்ரேடர்ஸ் எல்லாருமே பண்ணுறது இங்கே செல்லர்ஸ் தாண்டி தான் போவோம். பட் நம்மளோட கான்செப்ட் படி இங்கே பையர் தான் வருவான் அப்படின்னு சொல்லி தான் நான் பை ட்ரேட் பண்ணேன். நம்மளோட கோர்ஸு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவு இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க டெலிகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஓகே. இப்போ பாருங்கள் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கும் மார்க்கெட் ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். அடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு புல் பேக் லெவலாக மார்க்கெட்டு பிரேக் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். ஓகே, இதுவுமே வந்து ஓகே இந்த லெவல் போனதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கே ரிவர்ஸ் பண்ணுறான். பார்க்கலாம். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இது டவுன் ட்ரேட் தான் போகணும். ஏன்னா டவுன் ட்ரெண்டு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ஒரு ட்ரேடு கிடைச்சது அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு செக்ஷன் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. பார்க்கலாம். அடுத்த இந்த கேண்டில் முடியட்டும். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம அடுத்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இங்கே யூரோஹெச்டியில் நமக்கு ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி இன்னும் எடுக்கலாம். ட்ரேட் அதுதான் கைஸ். நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அவசரப்பட்டு போகணுங்கிறது கிடையாது. இங்கே எதுவுமே பாருங்கள். இந்த ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட்டு பை வர்றதுக்காக ட்ரை பண்ணுறான். ஓகே, இங்கே பையராக வந்தானா அடுத்து நான் செல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஓகே, இங்கே செல்லராக தான் முடிஞ்சிருக்கு. பட் இங்கே வந்து டைரெக்டாக நம்ம செல் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் பார்க்கலாம்.
பார்க்கலாம். என்ட்ரி கிடைச்சால் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம பண்ணுற ட்ரேட்ஸில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பொறுமை இல்லாமல் ட்ரேட் பண்ணி அதை வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். பொறுமையே இருக்காது. நம்ம அவசர அவசரமாக ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணி அங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா லாஸை தான் நம்ம வந்து அங்கே எடுத்து வச்சுருப்போம். பொறுமையே இருக்காது. அதாவது நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் உட்காந்தோம், ஒரு ட்ரேடு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்ரேடை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம், அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம். அப்படியே பண்ணி பண்ணி லாஸ்ட்டாக இது கொஞ்சம் தான் அமௌண்ட் எல்லாமே லாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மட்டும் இருந்தால் என்ன பண்ண போகுது, லாஸ்ட்டு வந்தால் வருது போனால் போகுது அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸில் தான் போய் முடியும். டோட்டலாக நமக்கு அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, பார்க்கலாம். இங்கே இந்த கேண்டில் செல் போகலான்னு தான் நினச்சேன். பட் கொஞ்சம் மார்ஜினல் கிடச்சதுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மார்ஜினலோட இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா ட்ரை பண்ணலாம். அவருக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. என்னாச்சு, நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி கிடைக்கல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக இருந்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு ட்ரேடு எடுக்கவே முடியாது, நம்ம ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. பார்க்கலாம். இந்த கேண்டில் முடியும் போது இங்கே வந்து எதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடைச்சதுன்னா நம்ம இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, இங்கே பையரோட லெவல்லே க்ளோஸ் ஆவான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை ஆனாலும் நான் இங்கே வந்து பை ட்ரேடு தான் போவேன். சாரி, செல் ட்ரேடு நான் இங்கே போகிறேன். ஓகே, நான் இங்கே வந்து ஒரு செல்லருக்காக போகிறேன். ஓகே, எல்லாருமே இங்கே வந்து பார்ப்பீங்க. பார்த்தா நம்மளோட இதுபடி இங்கே வந்து பையர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்த பையர் இங்கே பையர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம். லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கான். சம்டைம் இங்கே வந்து பையரே வந்தாலும் அடுத்து வந்து அவன் செல்லராக வர்றதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். ஒருவேளை இது வந்து பையராகவே முடிஞ்சாலும் கூட அடுத்த ட்ரேடு நம்ம செல்லுக்காக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, சம்டைம் இங்கேருந்து டேரெக்டாக அவன் செல்லராக போயிடுவான் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். பட் பார்க்கலாம், இந்த கேண்டில் முடியும் போது நமக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. பார்த்துட்டு நம்ம அடுத்த கேண்டில் இதுக்கப்புறம் மார்ட்டிங்களோட நம்ம டபுள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி செல்லருக்காக போய்க்கலாம். ஓகே, சம்டைம் இதுவே செல்லராக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, 9 செகண்ட்ஸ், 7, 6, 5, 4, 3. ஓகே, இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, பார்க்கலாம். நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, கட்டாகி நிற்கிது. ஓகே, இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரில. ஓகே, பார்க்கலாம். இது நமக்கு ப்ராஃபிட்டு தான் ஆகிருக்கும். பட் ஓகே, ப்ராஃபிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராஃபிட்டு தான் இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது செல்லராக தான் இதை முடிஞ்சிருக்கான். ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இன்றைக்கான ட்ரேட் முடிஞ்சிச்சு. 5 ட்ரேட்ஸில் 1 லாஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது ட்ரேட் வந்து மார்ட்டிங்களுக்கு போயிருந்தோம். மொத்தம் 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 4 ட்ரேடில் ஒரு ட்ரேட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் வரும். ஸோ இவ்வளோ தான் ட்ரேடிங். நம்மளோட கோர்ஸும் இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தெளிவாக தமிழில் போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக கிடைக்கும். இந்த கோர்ஸ் நம்ம எடுக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தமிழில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட சப்போர்ட் எல்லாமே நம்ம சைட்லேருந்து கிடைக்கும். தேவைப்படுறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது டெலகிராமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் என்னோடய பர்சனல் ஐடி இருக்கும், அந்த ஐடியில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை நான் க்ளியர் பண்ணுறேன். கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேட்கணும்னாலும் நீங்கள் அதில் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அவ்வளோதான். ட்ரேடிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஆனால் வெயிட் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பெருசாக நம்ம வந்து பெருசாக ஆசைப்படக்கூடாது, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 5 ட்ரேட் எடுத்தோமா, அவ்வளோதாங்க. நம்மளோட அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு $1000 வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு $10, $15, $5 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு $1000 எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 20,000 நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ணி வச்சு நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் இதே மாதிரி
ஒரு 10 ட்ரேடு ஒரு நாளைக்கு ஒரு சீசனுக்கு ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு வெறும் $5 வச்சு நீங்க ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா 10லேருந்து 15லேருந்து $20க்குள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஒரு 10 ட்ரேட் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போதுமே நீங்க நெறைய பேர் ட்ரை பண்ற விஷயம் என்னன்னா, லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நெறைய ட்ரேட் பிளேஸ் பண்ணி நெறைய ட்ரேட்ல தான் நம்மளோட லாஸே அதிகமாகுறதுக்கு காரணம். 5 ட்ரேட்னா 5 ட்ரேட் மட்டும்தான். ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா, 5 ட்ரேட் பண்றீங்க. உங்களோட டார்கெட் இவ்வளோ ரூபா இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10 உங்களோட டார்கெட்னு வச்சுக்கோங்க. அந்த டார்கெட்ட ரீச் பண்ணல 5 ட்ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, 6வது ட்ரேடு, 7வது ட்ரேடு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. அது மாரி நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. எப்போதுமே 5 ட்ரேட்னா 5 ட்ரேட் லாஸா இருந்தாலும், ப்ராஃபிட்டா இருந்தாலும் அந்த ட்ரேடோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த செக்ஷன்ல நீங்க ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறோம்னா, அதுக்கு அடுத்த செக்ஷன்ல போயிடுங்க. அதுவும் அவசரப்படாம பொறுமையா சார்ட் வந்து கிளியரா உங்களோட செட்டப்புக்காக இருக்கான்னு மட்டும் பார்த்து நீங்க அங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அப்படியே ஒருவேளை அங்க கிடைக்கல, இவ்வளோதான் இருக்கு, இவ்வளோதான் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அதோட போதும். அன்னைக்கான ட்ரேட க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்க உங்களோட செக்ஷன இதே மாரி ஃபர்ஸ்ட்லேருந்து கன்டின்யூ பண்ணுங்க. இது வந்து உங்களோட அக்கவுண்ட்ட ஃபுல்லா காலி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட அக்கவுண்ட் காலியாகவே ஆகாது. ஓகே. ரொம்பவே வந்து உங்களுக்கு நீட்டா, சூப்பரா கொண்டு போக முடியும். நீங்க அத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. நானும் என்னோட முடிஞ்ச வரைக்கும் நானும் என்னோட சப்போர்ட்ட குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ. இருக்கு என்னாச்சு நெட்டு ஏதோ